லவ் ஃபெயிலியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபெயிலியர் தான். எல்லாருக்கும் அது இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபெயிலியரா இருக்கு. ஸோ இருக்கு. அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி சரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பொண்ணு வரும். அவங்க வந்தா அதை கரெக்டா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த எஸ் சூர்யா சார் சூப்பரா இருந்தாரு. அவர் ஒரு பாட்டு பாட வைக்க சொன்னாங்க. அதோட அந்த அதனாலயே அவர் நிறைய ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் எனக்கு வேணாம். எய்தர் இத பாருங்க, உங்களோட சாய்ஸ் இவ்வளவு பெரிய டைரக்டரையே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அது மக்கள்லாம் சொல்லணும் என்ன யூனிக்கா இருக்கு. நானே என்ன யூனிக்கா இருக்குன்னு சொன்னா கேவலமா இருக்காது. நாட் தட். ஃபர்ஸ்ட் நம்ம ரசிக்கணும், நமக்கு என்ன பிளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன். ஸோ மேபி அதான் இருக்கலாம். ஸ்டோரியில இருக்கிற ஹீரோ தான். ஏன்னா இப்போ நம்ம ஓடிடி எல்லாம் எக்ஸ்போசர் ஆனதுக்கப்புறம் வேரியஸான ஸ்டோரிஸ் பார்க்கலாம். மலையாளம் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா அது ஸ்டோரி நம்மளோட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரியில் வர ஒரு ஹீரோவை தான் இருக்காது. இல்லை ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தான் இருக்கும். இப்போ 9 இயர்ஸ்னா அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அது இப்போ என்னதான் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவி வேணா அவங்களுக்கு ஈஸியாக வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் எல்லா ஆக்டர்ஸும் வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஹேவ் யூ எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஏன் இதெல்லாம் நான் கேக்குறேன்னா, இப்ப இருக்க நம்ம 2K கிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா சரி அவன் பாட்டு போட்டுட்டு என் அஞ்சல மச்சான் அவன் அந்த மாதிரி எல்லாம் தானே இருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபெயிலியர் தான். எல்லாருக்கும் அது இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபெயிலியரா இருக்கு. சோ இருக்கு. ஓகே. சோ இப்ப இருக்க பாய்ஸ்க்கு, சப்போஸ் பாய்ஸோ கேர்ள்ஸோ ஹானஸ்டா லவ் பண்ணி சொன்ன மாதிரி ஏமாந்து போயெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா உங்களோட சைட்ல இருந்து இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து? பெஸ்ட் அட்வைஸ்னா டைம் வில் ஹீல். அது என்னதான் ஒன்று இருந்தாலும் டைம் போக போக ஹீல் ஆகும். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி சரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பொண்ணு வரும். அவங்க வந்தா அதை கரெக்டா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சேனல்ல பாத்திருப்பீங்க மாத்தி யோசின்னு சொல்லிட்டு, அந்த ரவுண்ட் நம்ம விளையாடலாமா ஃபார் சேஞ்ச்? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணும் ஒன்றும் இல்லை. நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நீங்க வந்து அதுக்கு தப்பா இன்அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ் பண்ணும். சோ ரிப்பீட்டடா நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ப நான் ஸ்டார்ட்லயே அவுட் ஆயிருவேன். சும்மா ட்ரை பண்ணுங்க. shall we start? ஓகே. சோ சொன்ன ஆன்சரே சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா you are found. சரியா? என்ன ரொம்ப எல்லாம் வந்து क्वेश्चन பேப்பரா கொடுத்தேனா? ஓகே. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. உங்களோட ஃபேவரட் கலர்? நீ கௌதம் சார் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் அவரை கூட்ட நீங்க தனியா வர தெரியாதா? ஷூ ப்ளூ கலர் நல்லா இருக்குல்ல? ப்ளூ கலர் நல்லா இருக்கு. வேற என்ன கலர்ல பிடிக்கும்? லால் சார் படம் பார்த்தா தெரியல. ஏன் அவர் நடிச்சிருக்காரு, அவரே படம் பார்க்கலையா? இன்னும் இன்பாட்ட ஒரு விஷயம் சொன்னேன், வாங்கிட்டானு தெரியல, போய் தான் பார்க்கணும். இன்பா சார் கூப்பிடுங்க. என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? பிரவீன் நைட் வருவாரா தெரியலையே. ஏன் என்ன பார்க்கவே மாட்டீங்க? பசிக்குதுங்க எனக்கு. அச்சோ, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? வண்டியில காத்து இல்ல. வண்டியில காத்து இல்ல, வயித்துல சாப்பாடு இல்ல, வேற என்ன இல்ல? ஏசிக்கு 3000 சார் வாங்கினாங்க நேத்து. அப்படியா சார்? நான் என்கிட்ட பேச சொன்னா அவர்கிட்ட ஏன் சார் பேசுறீங்க? வாட்ச் வேற டைட்டா இருக்கு. 3 இதை கம்மி பண்ணணும். என்ன அவுட் ஆவன்னு சொன்னீங்க, பேசிட்டே இருக்கீங்க. கோயிலுக்கு போகணும். இப்ப கொஞ்சம் பக்தி வந்துருச்சு. பக்தி வந்துருச்சா? 3வது படத்துக்கே பக்தி வந்துருச்சா? அப்ப கூடி சீக்கிரம் எமயமலையில உங்களை பார்க்கலாமா? எங்க அம்மாக்கு வேற தெரியாது. என்ன தெரியாது உங்க அம்மாக்கு? லவ் ஃபெயிலியர் தான். முடியல. பட் நைஸ். இவ்வளோ நேரம் வந்து நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணீங்க, நல்லா இருக்கு. ஸோ உங்களோட தமிழ் பொதுவாகவே வந்து எனக்கு வந்து இந்த மலையாளிங்க பேசக்கூடிய தமிழும் இந்த இலங்கை மக்கள் பேசக்கூடிய தமிழும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களை வந்து கவிதை சொல்ல வைக்க போறோம். ஏதாவது கவிதை சொல்ல வந்தா எனக்கு ஏங்க லவ் ஃபெயிலியர் வருது? அதான் அந்த பிக்கப் லைன் எல்லாம் வந்தா நாங்க எங்க இப்படி உட்காந்துருக்கீங்களா? சரி, தர்ஷன் வந்து ஆக்ட் பண்ணி பார்த்திருக்கோம், ஃபன் பண்ணி பார்த்திருக்கோம், டான்ஸ் ஆடி கூட லைட்டா பார்த்திருக்கோம். இப்ப ஒரு பாட்டு பாடி பார்க்கலாமா? இந்த எஸ் சூர்யா சார் சூப்பரா இருந்தாரு. பாட்டு பாட வைக்க சொன்னாங்க. அதோட அதனாலயே அவர் நிறைய ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் எனக்கு வேணாம். எய்தர் இத பாருங்க, உங்களோட சாய்ஸ் தான். பெரிய டைரக்டரையே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. வாய்ப்பே இல்ல. இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எய்தர் பாடணும் இல்ல கவிதை சொல்லணும். அந்த மாதிரி ஆயிரும். வேணாம், சும்மா பாடுங்களேன் ஒரு 2 லைன். தெரியாது, வேணாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி, இப்போ நிறைய காம்படிஷன் இருக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில. நிறைய உங்களை மாதிரி உங்க ஏஜ்லயே உங்க டீம்லயே கூட நிறைய ஹீரோஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்பிதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரினா எது அது உங்களோட சீக்ரெட் ஆஃப் ப்ராக்ரஸ்? நான் அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டேன்.
ஸோ இப்போ ஒரு 9 இயர்ஸ்ன்னா அது கிவ் அப் பண்ணாம தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ மேபி அதான் இருக்கலாம். குட். சோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வந்து யூனிக்கா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி is anything? அது மக்கள் தான் சொல்லணும் என்ன யூனிக்கா இருக்கு. நானே என்ன யூனிக்கா இருக்குன்னு சொன்னா கேவலமா இருக்காது. Not that. ஃபர்ஸ்ட் நம்ம ரசிக்கணும், நமக்கு என்ன இல்ல, பிளஸ் எனக்கு- மைனஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன். ஸோ மேபி அதான் இருக்கலாம். சோ வந்து கதாநாயகன் ஹீரோ அண்ட் சப்ஜெக்ட் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துல எதுல வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரொசீட் பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோட்டோ இருக்கா? ஸ்டோரியில இருக்கிற ஹீரோ தான். ஏன்னா இப்போ நம்ம ஓடிடி எல்லாம் எக்ஸ்போஜர் ஆனதுக்கப்புறம் வேரியஸான ஸ்டோரிஸ் பார்க்கலாம், மலையாளம் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்டோரி நம்மளோட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரியில் வர ஒரு ஹீரோவாக தான் இருக்காது. சோ அதே மாதிரி இப்போ வந்து விமன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பட் வந்து பீங் ஹீரோ நீங்க அதுவும் உங்களுக்கு எந்த வித பேக்ரவுண்டுமே கிடையாது. சில பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கும் மேபி, அதனால கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, சுத்தமா ஆக மாட்டாங்க நம்மளால சொல்லிட முடியாது வித்தவுட் நோயிங். சோ அது மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தான் இருக்கும். இப்போ 9 இயர்ஸ்னா அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அது இப்போ என்னதான் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவி வேணா அவங்களுக்கு ஈஸியாக வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் எல்லா ஆக்டர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ பொதுவாக இப்போ எனக்கு இருக்க ஸ்ட்ரகிள் மற்றவங்களுக்கு இருக்காது. பட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிளில் பாஸ் பண்ணி வந்தால் தான் அதை ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட வேல்யூ தெரியும், அதுக்கான வேலையை நாங்கள் போடுவோம். ஸோ அதுதான்